வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேழ்வரகு மாவு ரோட்டி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை. ஸோ முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கட்சினா கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை. இது வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இல்லைனா பைத்து மிளகா இருந்தால் பைத்து மிளகா போட்டுக்கோங்க. ஆக்சுவலி இதுக்கு பழுத்த மிளகா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ தட் அதுதான் நான் வந்து பைத்து மிளகா வந்து போட்டுருக்கேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணாக்கா. ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணினா போதும். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பத்தில் வந்து அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும். அதிகமாக வந்து ஆட் பண்ணுறது. ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தண்ணி வந்து போட்டு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி போட்டுக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து பேஞ்சிக்கணும் மாவு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே வைக்கலாம். அப்புறம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து மாவு ஊறிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து செஞ்சு பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து பேஞ்சு வச்சாச்சு. தவா வந்து நல்லா சூடாக பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து குழந்தைங்க வந்து கொடுக்கலாம். சில குழந்தைங்க வந்து ராகி மட்டும் வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட குழந்தைங்க வந்து இந்த மாதிரி வந்து கொடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ளேவர் வந்து சீக்கிரமாக வந்து வந்துடும். ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி வந்து தெரியும். ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து வெந்துட்டு வந்துடும். எடுத்து வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து வெந்திருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுக்கலாம். மொல்லமாக வந்து எடுக்கணும். இன்னும் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து நம்ம ஆயில் வந்து போட போகிறோம். இந்த பக்கம் ஆயில் திருப்பிட்டு இந்த பக்கம் வந்து ஆயில் போடலாம். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். வெந்து பக்கம் வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரொட்டி. இது காம்போ வந்து பார்த்து ஸோ நம்ம வந்து தேங்காய் சட்னி வந்து வச்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் இது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து பாயில் ஆகணும். கடலை வச்சுக்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாட் பாக்ஸ் வந்து போட்டு வச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாட் பாக்ஸ் வந்து இதே மாதிரி எல்லா ரொட்டி வந்து பண்ணணும். நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரொட்டி வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ரொட்டிஸ் வந்து ரெடி ஆகிடுது. ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எடுத்து போட்டு திருப்பிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரொட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. நிறைய போடுறது இல்லை. போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு. வாவ் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ரொட்டி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரொட்டிஸ் வந்து ரெடி இருக்குது. இன்னும் நம்ம வந்து டிஃபனுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி. சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடலை வந்து ஸோ மார்னிங் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு ரொட்டி சட்னி கடலை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்க்கலாம். கேழ்வரகு ரொட்டி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி மூக்கல்ல வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெல்தியான டிஃபரன்ஸ். தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் கொஞ்சம் மிளகாய் டமாட்டோ ஒன்று அண்ட் தென் வெங்காயம் அண்ட் ரெண்டு பல்லு பூண்டு வந்து எடுத்துருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆயில் போட்டோம். ஆனியனும் பூண்டு நல்லா வதங்க. ஸோ காஞ்சி மிளகாய் வந்து ஆட் பண்ணி அண்ட் தேங்காய் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ எல்லாமே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும். ஒரு 10-15 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு வதக்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து நேரம் ஆரம்பிச்சு நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஆரம்பிச்சு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஆரம்பிச்சு நம்ம ரவா உப்புமா தோசைக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் போட்டுருக்கு கடுகு சீரகம் கடலைப்பருப்பு ஸோ கருவேப்பிலை சூஜி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் செய்வேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஜாஸ்தி வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். நீங்கள் தண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது
நைட் எடுத்து வச்சுடுங்க. இப்படி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் செட் ஆகட்டும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்க வந்து கெட்டியாக இருக்கும், லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சாராக வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகிடும். கொஞ்ச நாள் வந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து கேஸ் கட்டிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த ரவா தோசை. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 minutes அப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா மிக்ஸிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ ஓகே ராஜா. சரி பார்த்தீங்கன்னா சட்னி வந்து என்ன பார்க்கணும்? கோடையா? என்னத்துக்கு கோடை? என்னத்துக்கு அச்சுச்சு ஒரு போயிடுமா? மழைக்காலம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு ப்ராப்பர்லி இதோ நீங்கள் ராஜா இதோ 4 இயர்ஸ்க்கு இப்போ 5th கோடை நீங்கள் உடைக்க போகிறது இல்லை. இன்னும் இல்லை அது ராஜா. அது மாதிரிலாம் பண்ணாத மாட்டாங்க ப்ளீஸ். செல்லம் பத்திரம் வைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காலிக் பதிலாக அப்படியே வந்து தேவை. சூப்பராக இருக்கும் சட்னி. ஸோ தோசை வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் போதும். வந்து மாவு வந்து கலக்கி ஒரு கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸோ தோசை போடுறதுக்கு வந்து தவா வந்து நல்லா வந்து ஹீட் ஆகும். ஸோ இது வந்து கார சட்னி. இந்த கார சட்னி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, வெங்காயம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிளகா போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கேன் லைட்டாக வந்து. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தோசை மேலே போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவா வந்து நல்லா காஞ்சிச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு வந்து கொஞ்சம் தின்னாலே போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம ரவை வந்து போடுறோம். இந்த ஒரு பக்கம் வந்து ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரவையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார சட்னி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் வந்து ஆயில் வந்து போடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தோசை வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்போ வந்து சட்னி. ஸோ ஹெல்தியான உப்புமா ரவா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். உப்புமா ரவா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ